பசங்களா ஒன் ஷாட்டா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை நம்ம முடிஞ்ச அளவு வேகமாக பார்க்குறோம். சீரீஸ் பேர் மாஸ்டர் பிளாஸ்டர் சீரீஸ். போயிடலாமாடா? என்னடா பார்க்க போகிறோம், பார்த்துலாமா? லெட்ஸ் கோ ஹெட். ஓகே, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்ன அண்ட் யூனிட்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறேன். அப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எரர்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். அப்புறம் டைமென்ஷன் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் அதோட அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு லெக்சரில். ஓகேவா? போயிடலாமா உள்ள? ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். என்னது ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறேன். அப்புறம் யூனிட்ஸ்னா என்ன, அப்புறம் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னா என்ன, அதான் நீ பார்க்க போகிறேன். சரியா? போயிடலாமா? இன்ட்ரோடக்ஷன் டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். கம் ஆன், லெட்ஸ் கோ. ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா என்னடா பசங்களா பார்த்துருக்கீங்க? வாட் யூ நோ அபவுட் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி? எந்த ஒரு குவான்டிட்டி வந்து மெஷர் பண்ண முடியுதோ, ஓகேவா, அதுதான் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி. மெஷர் பண்ணி என்னடா பண்ணுவோம், நம்ம ஃபிசிக்கல் லாஸை அந்த குவான்டிட்டிஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணுவோம்டா, அதெல்லாம் தான்டா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். சரியா? ஓகேவா? ஒரு மாஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியா? எஸ். மாஸை நம்மளால மெஷர் பண்ண முடியாதா? ஆமாம், நம்ம மாஸ் மெஷர் தானே பண்ணுறோம். ஸோ மாஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஆமாம் தானே? எஸ். ஓகே, அதை வந்து பேலன்ஸ் இன் வேயிங் மெஷின்ஸ் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா? இது மாதிரி. அடுத்து ஃபீவர் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாடா? ஃபீவர் ஃபிசிக்கல் குவான்டிட்டியா? ஃபீவரையா நம்ம மெஷர் பண்ணுவோம்? இல்லை, நம்ம வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுவோம். பாடி வந்துட்டு எவ்வளோ ஹாட்டாக இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுவோம். மற்றபடி ஃபீவரையா நம்ம மெஷர் பண்ணுறோம்? இல்லை. என்ன போட்டிருக்கு? டாக்டர் did not measure fever, he measures temperature. So fever ஒரு physical quantity இல்லை, ஆனால் temperature, yes, temperature is a physical quantity. புரியுதா? எப்படி மெஷர் பண்ணுவோம் பாரு, தெர்மோமீட்டர் வச்சு we are measuring it. ரைட்டா? அடுத்து என்னடா கண்ணா? அடுத்து என்ன physical quantities என்னென்ன டைப்ஸ்லடா இருக்கு? there are two types of physical quantities. ஒன்று fundamental quantities, இன்னொன்று derived quantities. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா வேற எந்த குவான்டிட்டிலையும் டிபெண்ட் ஆகி இருக்காது. ஓகேவா? அதுவே டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் இந்த ஒரு சில ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல டிபெண்ட் ஆகி அதுல இருந்து டிரைவ் ஆகி வர்றது தான் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன பார்த்துக்கோ. மாஸ், லென்த், டைம், இதெல்லாம் தான் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட எக்ஸாம்பிள். இந்த குவான்டிட்டிஸ் மற்ற எந்த குவான்டிட்டில இருந்தும் வராது. இதெல்லாம் தனித்துவமான தனிப்பட்ட குவான்டிட்டிஸ். அதனால தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் பாரு என்ன போட்டிருக்கான்? velocity, force, work. velocity என்னன்னா displacement by time. So displacement பாரு is length, ஒரு fundamental quantity, divided by time, again இன்னொரு fundamental quantity. So fundamental quantitiesல depend ஆயிருக்கிறதுனால, ஓகேவா, these quantities are called derived quantities. ரைட்டாடா? ஓகே. அடுத்து what else எக்ஸாம்பிள் பாரு, distance by time போட்டிருக்கானா? ஓகேடா. அடுத்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னா என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சு? எந்த ஒரு சில குவான்டிட்டிஸை வச்சு நம்மளால் ஃபிசிக்கல் வேர்ல்டை டிஸ்கிரைப் பண்ண முடியுதோ அதெல்லாம் தான் வந்துட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அண்ட் அது வந்து ரெண்டு வகைப்படும், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் பார்த்துட்டோம். அடுத்து வா மெஷர்மெண்ட் உள்ள போகலாம். மெஷர்மெண்ட்னா என்னடா? மெஷர்மெண்ட்னா வந்துட்டு எவ்வளோ பெருசு அப்படின்னு அளக்கிறது, எவ்வளோ குவான்டிட்டி, என்ன அமௌண்ட் இருக்குது அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. டெம்பரேச்சர்னா எவ்வளோ ஹாட் ஆர் கோல்டு, டைம்னா எவ்வளோ நேரம், மாஸ்னா எவ்வளோ வந்துட்டு எவ்வளோ மேட்ரு வந்து கண்டெயின் ஆயிருக்கு ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறது தான் மாஸ். ஸோ அது மாதிரி வந்துட்டு மெஷர் பண்ணக்கூடிய குவான்டிட்டிஸ் தான் வந்துட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு வி கேன் மெஷர். ஓகேவா? எப்படி நம்ம வந்துட்டு இந்த ஸ்கேலை வச்சு சென்டிமீட்டர் மீட்டர் தான் மெஷர் பண்ணணும்னு இல்லை. பார், இந்த கையளவு, இது ஒரு முளம் சொல்லுவாங்க, பூ வாங்கும்போது பார்த்துருப்பீங்க, மூலமாக வாங்குவாங்க. ஸோ அதெல்லாமும் வந்துட்டு மெஷர் பண்ணக்கூடியது தான். எதை மெஷர் பண்ணுறோம்? அகேன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை தான் மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? பார், லென்த் ஆஃப் மேக்ஸ் டெக்ஸ்ட் புக் வந்து 2 ஹேண்ட் ஸ்பேன்ஸ் தான். இது 2 வரல, எனக்கு வச்சா பாரு 2 மேலே போகுது, 3.5 கிட்ட போகுது. ஓகேவா? ஸோ அப்படி கை வச்சு மெஷர் பண்ணலாம். எப்படி மெஷர் பண்ணுறோம்டா? யோசிச்சு பாரு, கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த லென்த்துக்கும் இதுக்கும் எவ்வளோ வந்துட்டு இது 2 வாட்டி வச்சா வருது. எது 2 வாட்டி வச்சா? இந்த லென்த்து கூட கம்பேர் பண்ணுறோம். 2 டைம்ஸ் வச்சா அந்த க்ரீன் லைன் என்னால் கவர் பண்ண முடியுது. அப்படி கம்பேரிசன் மூலியமாக வி ஆர் மெஷரிங் குவான்டிட்டிஸ். இந்த எக்ஸாம்பிள் பாருடா, ஒரு லேடர் இருக்குது, இங்கே டம்பிள் இருக்குது. ஓகே, டம்பிள் தூக்கலாமா? தூக்க முடியல. ஓகே, இந்த டம்பிள் பாரு, 8 டம்பிள் வைக்கிறாங்களா? 8 டம்பிள் வச்சா, ஸோ த லேடர் இஸ் அபவுட் 8 டம்பிள்ஸ் லாங். கம்பேர் பண்ணுறாங்க லேடரோட லென்த்தையும் டம்பிளோட லென்த்தையும், தே ஆர் கம்பேரிங். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ அதுதான்டா வந்து உனக்கு யூனிட்டை கொடுக்குது. எப்படி சார் இந்த லேடர் வந்து எவ்வளோ பெருசு சார் அப்படின்னா இட் இஸ் 8 டம்பிள்ஸ் லாங் அப்படி சொல்லுவோம். அப்போ அந்த டம்பிள் தான் வந்து பிகம்ஸ் எ யூனிட். என்னது? டம்பிள் என்னவாகுது? ஒரு யூனிட் ஆகுது. புரிஞ்சுதாடாக்கண்ணா? யூனிட்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு புரிஞ்சுதா? ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் உனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த குவான்டிட்டிஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு யூனிட்ஸ் தேவைப்படுது. யூனிட்ஸ்னால் என்னடா? நம்ம தான் டிஃபைனே பண்ணுறோம். இந்த கேஸில் பாரு, நான் வந்து சொன்னேன் இந்த கையோட அளவு அதெல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த கேஸில் இந்த டம்பிளோட லென்த்து. ஸோ 1 லேடர் ஈக்குவல்ஸ்
8 டம்பிள்ஸ் அப்படின்னு எழுதுறேன்னா அந்த டம்பிள் தான்டா யூனிட் ஆகுது. அந்த 8 அப்படின்றது வந்துட்டு என்னதுடா ஒரு நியூமரிக்கல் வேல்யூ ப்ளஸ் ஒரு யூனிட். அதுதான் வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுடா. ஓகேவா? பாரு, கம்பேரிசன் வித் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டா. அங்கே பாரு, இதெல்லாம் வந்து மாஸ் 1 ஸ்டாண்டர்ட் கிலோகிராம். 1 ஸ்டாண்டர்ட் கிலோகிராம்னா எவ்வளோ, ஒரு மீட்டர்னா எவ்வளோ, அதெல்லாம் வந்துட்டு நம்மளே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணால் நம்ம ஈஸியாக வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துடலாம்டா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட. அதுதான் சொல்லியிருக்காங்க. பார்த்தியா ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. லென்த் வந்து 28 எழுதியாச்சு. அது கூட நமக்கு வந்து ஒரு யூனிட்டும் தேவைப்படுது. ஸோ 28 மீட்டர்ஸ், மில்லிமீட்டர்ஸ், கிலோமீட்டர், ஃபுட்டு, எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ மேக்னிடியூட் இன்டூ யூனிட். மேக்னிடியூட் நான் என்ன சொன்னேன், 8 டம்பிள் சொன்னேன். ஸோ 8ன்றது மேக்னிடியூட் ஆகுது. அப்புறம் அந்த டம்பிள் அப்படின்றது யூனிட் ஆகுது. என்ன சார் டம்பிள் யூனிட்டாக சொல்கிறீங்க? ஆமாண்டா, இந்த லென்த் இல்லை, இதுதான் வந்து அந்த ஒரு யூனிட் வந்து கரெக்டாக அந்த டம்பிளோட லென்த், அவ்வளோதான். இது இவ்வளோ சென்டிமீட்டர் மீட்டர் அப்படின்றது நம்ம அளந்து பார்த்தா நமக்கு தெரியும். அந்த மீட்டர் அப்படின்றதும் வந்துட்டு நம்ம இந்த டம்பிள் எடுக்கிற மாதிரி நம்ம தான் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீ உங்கள் என்சிஆர்டி புக் எடுத்து பாரு, எழுதியிருப்பாங்க. ஒரு மீட்டர் எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கிலோகிராம் எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு செகண்ட் எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே இஸ் கிவன் வெரி கிளியர்லி இன் யுவர் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். இருக்கணும், நீ எடுத்து பாரு. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாரு, லென்த் 28 மீட்டர் அப்படின்னு சொன்னால் 28 வந்து மேக்னிடியூடாக இருக்குது. அண்ட் மீட்டர் அப்படின்றது எம் அப்படின்றது தான் வந்து யூனிட்டாக இருக்குடாக்கண்ணா. ஓகேவா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் N1 in U1 unit and N2 in U2 unit. அப்படின்னா என்னடா அர்த்தம், இப்போ நம்ம டம்பிள் வச்சு பார்த்தோமா, அந்த டம்பிள் வைக்கும் போது அது 8 வந்துச்சு. அந்த 8ன்றது தான் N1 இருக்கும், U1 அப்படின்றது டம்பிளாக இருக்கும். இதே இதை நம்ம சென்டிமீட்டர்ஸ்லையோ மீட்டர்ஸ்லையோ கிலோமீட்டர்ஸ்லையோ மெஷர் பண்ணியிருந்தா என்னடா இருக்கும், வேற ஒரு மேக்னிடியூட் நியூமரிக்கல் வேல்யூவான N2 வந்திருக்கும். அது கூட வந்துட்டு நமக்கு ஒரு யூனிட் இருந்திருக்கும். கரெக்டா? மீட்டர்ஸ்ல மெஷர் பண்றீங்கன்னா ஒரு நியூமரிக்கல் வேல்யூ அப்புறம் மீட்டர்ஸ் அப்படி வந்திருக்கும். அதான்டா N1 U1 N2 U2 அதான்டா சொல்றாங்க. புரியுதா? இப்போ ஆனா என்ன சொல்றாங்கடா, இந்த N1 into U1 equals N2 into U2 இருக்கும். நீ 8 டம்பிள் சொல்றீன்னா நீ வந்து மீட்டர்ல அதே மெஷர்மெண்ட் எடுத்தீனா, என்னது நீ மீட்டர்ல அதே மெஷர்மெண்ட் எடுத்தீனா நீ எத்தனை, இப்போ ஒரு 10 மீட்டர்ஸ் அப்படி எழுத போறோம்னா அந்த 10 மீட்டர்ஸும் அந்த 8 டம்பிள்ஸும் ஒரே லென்த்தாக தான்டா இருக்கும் கண்ணா. அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா ஒரே லேடரை தான் 2 கேஸ்லையுமே மெஷர் பண்றோம். சிம்பிள் அஸ் தட். ஓகேவா? எப்பாரு ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி லென்த் இன் ஃபுட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ உனக்கு 1 foot equals 3.28 மீட்டர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண போற, ஒண்ணுமே இல்லை. இந்த மீட்டருக்கு பதிலாக இந்த 1 மீட்டர் 28 into 1 மீட்டர் அப்படின்னு இதை வச்சுக்கோ. அந்த 1 மீட்டருக்கு பதிலாக எடுத்துட்டு வந்து 1 ஃபுட்டோட வேல்யூ போடு, உனக்கு ஃபீட்ல இதோட வேல்யூ கிடைச்சிரும்டாக்கண்ணா. அவ்வளோதான்டா, ஆஸ் ஈஸி ஆஸ் தட். ஓகேவா? இப்போ வா யூனிட் சொல்ல போகலாம். யூனிட் சொல்ல போயிடலாமா? யூனிட்ஸும் அதே மாதிரி எப்படி வந்து குவான்டிட்டியில் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அண்ட் டிரைவ்ட் குவான்டிட்டி பார்த்தோமோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்ட் நமக்கு டிரைவ்ட் யூனிட்ஸும் இருக்கும்டாக்கண்ணா. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை டிஸ்கிரைப் பண்ணுற யூனிட்ஸ் தான் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். எக்ஸாம்பிள் என்ன, லென்த்துக்கு மீட்டர், மாஸுக்கு கிலோகிராம், இதெல்லாம் இருக்குது. இதே வந்துட்டு பார்த்துக்கோ உனக்கு டிரைவ் யூனிட்ஸும் இருக்குது. இதுலேருந்து டிரைவ் ஆகி வருது. எக்ஸாம்பிள் என்னடா, நியூட்டன் கேஜி மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்டா? அது நியூட்டன் வந்துட்டு ஃபோர்ஸோட யூனிட், அது வந்து ஒரு டிரைவ்ட் யூனிட். அதே மாதிரி மீட்டர் பர் செகண்ட் எதோட யூனிட், வெலாசிட்டியோட யூனிட், அதுவும் வந்துட்டு ஒரு டிரைவ்ட் யூனிட் ஆக்கணும். தட் இஸ் ஆல். ஓகேவா? அதுக்கப்புறம் சரி சார் யூனிட்ஸ்லாம் ஃபைன் சார், அப்புறம் என்ன வருது நமக்கு, நம்ம என்ன படிக்கிறோம், சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் படிக்கிறோம். என்னதுடா, எதுக்கு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்? நம்ம ஒரு சில குவான்டிட்டிஸை வந்துட்டு யூனிட்ஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறோம். இதே வந்துட்டு இந்த எல்லா குவான்டிட்டிக்கும் இந்தந்த யூனிட் தாண்டா நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா தட் பிகம்ஸ் ஒன் கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அது வந்துட்டு எல்லாருமே அதே சிஸ்டம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது இட் மேக்ஸ் கால்குலேஷன்ஸ் ஈஸியர். இட் மேக்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் ஈஸியர். அவ்வளோதான். அதுக்காக தான் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அது பாரு கம்ப்ளீட் செட் ஆஃப் யூனிட்ஸ் தான். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்னது, எம்கேஎஸ் வந்து என்னென்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி சிஜிஎஸும் என்னென்னு உனக்கு தெரியும், சென்டிமீட்டர், கிராம் இன் செகண்ட், அண்ட் எஃபிஎஸ் ஃபுட் பவுண்ட் செகண்ட், இது எல்லாமே உனக்கு தெரியும்டாக்கண்ணா. ஓகேவா? இது என்னது, பேஸ் யூனிட்ஸ் ஃபார் லென்த், மாஸ் அண்ட் டைம். எம்கேஎஸ்ல என்னவா, மீட்டர், கிலோகிராம் அண்ட் செகண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. என்னது அப்பனா லென்த்துக்கு மீட்டர், மாஸுக்கு கிலோகிராம் அண்ட் டைமுக்கு செகண்ட்ஸ். அதே மாதிரி சிஜிஎஸ்ல பார்த்துக்கோ சென்டிமீட்டர், கிராம் அண்ட் செகண்ட். எதுக்குடா, லென்த்துக்கு சென்டிமீட்டர், மாஸுக்கு கிராம், டைமுக்கு செகண்ட். அடுத்து அதே மாதிரி எஃபிஎஸ்ல என்னடா, லென்த்துக்கு பாரு இதுக்கு ஃபுட்டு, அப்புறம் மாஸுக்கு வந்து பவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் டைமுக்கு அகைன் செகண்டே யூஸ் பண்ணுறாங்க. புரிஞ்சாடா? எஸ்.
இப்போ சார் வேற யூனிட் இருந்தால் என்ன ஆகும்டாக்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும். நான் உனக்கு ஆல்ரெடி ஒரு கதை சொல்லியிருக்கேன். எப்படி வந்து மார்ஸோட ஆர்பிட்டர் அவங்க லான்ச் பண்ண ட்ரை பண்ணப்போ நாசா வந்துட்டு ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அவங்க வந்து ஒரு யூனிட் யூஸ் பண்ணிட்டாங்க. அதுவே வந்துட்டு லாக்ஹீட் மார்டின் அப்படின்ற கம்பெனி அவங்க வந்து வேற ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட் யூஸ் பண்ணாங்க. அப்போ கன்வர்ஷன்ஸ்ல எப்படி பிரச்சனை ஆகிட்டு அந்த ஆர்பிட்ரே வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்ற கதை நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்டாக்கன்னா அதுதான். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஓகேடா உலகம் ஃபுல்லா ஒரே சிஸ்டம் ஆஃப் யூனிட் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் வந்துட்டு எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் டாக்கானா. ஓகேவா பார்த்துக்கோ. இன்டர்நேஷனல் என்ன வேர்ல்டு வைட் மிஸ்டர் வேர்ல்டு வைட் நம்ம பிட்புல் மாதிரி. ஓகேவா பிட்புல் மாதிரி இன்டர்நேஷ்னலா எல்லா இடத்துலையும் இது ஒரே இது யூஸ் பண்ணடா அப்படின்னு கொண்டு வந்தது தான் வந்து எஸ்ஐ சிஸ்டம். இதில் வந்துட்டு 7 ஃபண்டமெண்டல் யூனிட் இருக்கு அண்ட் 2 சப்ளிமெண்ட்ரி யூனிட் இருக்கு. இப்போ என் லெசனை ஃபாலோ பண்ற எல்லா பாய்ஸ்க்கும் தெரியும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு. லெட் அஸ் மேக் தி எர்த் ட்ரூலி ஆசம் அண்ட் லூமினஸ். ஓகேவா அந்த நிமானிக் டிவைஸ் என்னது லெட்ஸ் மேக் தி எர்த் ட்ரூலி ஆசம் அண்ட் லூமினஸ். இந்த நிமானிக் டிவைஸ் வந்து நீ ஞாபகம் வச்சுக்கூடா. நோட் புக் எடுத்து எழுதுறா. லெட்ஸ் மேக் தி எர்த் ட்ரூலி ஆசம் அண்ட் லூமினஸ். இதை வச்சுனா நீ வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். பாரு லெட்ஸ் மேக் தி எர்த் ட்ரூலி ஆசம் அண்ட் லூமினஸ். புரிஞ்சதா எப்படி வருது புரிஞ்சா? என்னது லெட்ஸ் மேக் தி எர்த் ட்ரூலி ஆசம் அண்ட் லூமினஸ். அவ்வளோதான்டா. இதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லென்த் மாஸ் டைம் எலக்ட்ரிக் கரண்ட் டெம்பரேச்சர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி இது மட்டும்தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்றத நீ அவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்டாக்கன்னா. அண்ட் அதுக்கப்புறம் அதோட யூனிட்ஸ்லாம் பார்த்துக்கோ. என்னது மீட்டர் கிலோகிராம் செகண்ட் ஆம்பியர் கெல்வின் மோல் கேன்லா. இங்கே எலக்ட்ரிக் கரண்ட்ராக்கன்னா ஞாபகம் வச்சுக்கோ. நல்லா ஞாபகம் வச்சு எலக்ட்ரிக் கரண்ட் அதோட யூனிட் வந்து ஆம்பியர். அங்கே வந்துட்டு சம் பீப்புள் கெட் கன்ஃபியூஸ் தே திங்க் இட் இஸ் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகேவா ஆனால் இல்லை அது வந்து எலக்ட்ரிக் கரண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கான சிம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கூடா. அவ்வளோதான்டா. ஓகேவா அப்புறம் என்ன சார் இது சப்ளிமெண்ட்ரி யூனிட்னு ஏதோ சொன்னீங்களே சார் அது என்ன சார் அப்படின்னா வந்துட்டு தட் இஸ் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள்ரா. அதோட யூனிட்ஸ் வந்து ரேடியன் அண்ட் ஸ்டெரேடியன் சிம்பிள் ஆர்ஏடி அண்ட் எஸ்ஆர் ராக்கண்ணா. பிளேன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிள்னா என்ன சார் கேப்பல்ல இங்கே பார்த்துக்கோ. இதுதான் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள் எப்பயும் நம்ம பார்க்குற வெறும் ஆங்கிள் தான். எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா arc length divided by radius டாகனா. என்னது arc length divided by the radius. அப்போ arc lengthும் வந்துட்டு L தான் ரேடியஸும் L தான். அதுக்கு டைமென்ஷனே இருக்காது ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அதே மாதிரி சாலிட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஆங்கிள் அவனுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தாண்டா. எப்படி வந்துட்டு நம்ம எர்த்துல இருந்து பார்க்கும்போது நம்ம மூணும் சன்னும் நமக்கு வந்து எப்படிடா தெரியுது? மூணும் சன்னும் நமக்கு எப்படி தெரியுது? ஒரே சைஸ்ல தான் தெரியுது. அது எப்படி பாசிபிள்? உனக்கு தெரியும் சன் வந்துட்டு எவ்வளோ பெருசு மூணோடன்னு. ஆனால் ஆன்சர் என்ன? சன் வந்துட்டு ரொம்ப ஃபார் அவேயா இருக்கு, மூணு வந்து கிட்ட இருக்கு. ஓகேவா? நீ இங்கேருந்து பார்க்கும்போது ஈவன் தோ த சன் இஸ் வெரி பிக். ஓகேவா? என்னது ஈவன் தோ த சன் இஸ் வெரி பிக் அது இருக்க தூரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? அந்த ஆர் வந்துட்டு சன்னுக்கு ரொம்ப அதிகம். ஓகேவா? ஈவன் தோ சன்னோட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஆர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அதோட ரேஷியோ பார்க்கும்போது உனக்கு நம்ம எர்த்துல இருந்து சன்னை பார்க்குற சாலிட் ஆங்கிளும் சரி நம்ம எர்த்துல இருந்து மூணை பார்க்குற சாலிட் ஆங்கிளும் சரி ஒரே வேல்யூ தாண்டா இருக்கும். அதனால தான் சன்னும் மூணும் நமக்கு ஒரே சைஸ்ல தெரியுது. புரிஞ்சுச்சாடா? ஈஸியா உனக்கு சாலிட் ஆங்கிள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். யோசி, சன்னு ரொம்ப பெருசு, சர்ஃபேஸ் ஏரியா பெருசு, ஆனால் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி எர்த் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அது ரெண்டு டிவைட் பண்ணும்போது சாலிட் ஆங்கிளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரி மூன் சன்னை கம்பேரிட்டிவ்லி ரொம்ப குட்டி, ஆனால் எர்த்துல இருந்து பார்க்குற டிஸ்டன்ஸும் அதே அளவு கம்மி. அப்போ அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது உனக்கு அகைன் இன்னொரு வேல்யூ கிடைக்குது. இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவலான வேல்யூஸ் தாக்கா ஃபார் சன் அண்ட் த மூன். தட் இஸ் வை தே ஆர் இன் த சேம் சைஸ் வென் வி ஆர் லுக்கிங் அட் இட் ஃப்ரம் தி எர்த். புரியுதா? சாலிட் ஆங்கிள் உனக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்டா. அடுத்து ஓகேவா? அடுத்து என்னடா? லைட் வந்துட்டு என்னது டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் இன் இவ்வளோ செகண்ட்ஸில். அப்படின்னா ஒரு செகண்டில் வந்துட்டு அது இவ்வளோ மீட்டர்ஸ் ட்ராவல் ஆயிரும். அதுதான் மேட்ரு. அதுதான் வந்துட்டு லைட் இயரோட வேல்யூடா கண்ணா. ஒரு செகண்டில் ஹவு ஃபார் லைட் ட்ராவல்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு இஸ் கால்ட் 1 light year கண்ணா. புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். ஓகேவா? எரர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு ரெண்டு மேட்ரு தெரியணும். ஒன்று ஆக்யூரசி, இன்னொன்று ப்ரெசிஷன். நீ கேட்கலாம் என்ன சார் அக்யூரேசினா என்ன, எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கிறது, அது என்ன, அதே வந்து ப்ரெசிஷன் சொல்கிறீங்க, ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். நல்லா பார்த்துக்கூடா. அக்யூரேசினா என்ன? இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹவு க்ளோஸ் இஸ் அ மெஷர்ட் வேல்யூ டு த ட்ரூ வேல்யூ. இப்போ ட்ரூ வேல்யூ 1னா
உனக்கு கிடைக்கிற வேல்யூ 1.001 இருக்கா, 1.1 இருக்கா, 1.00001 இருக்கா அப்படின்றது தான் வந்துட்டு அக்யூரசி. எவ்வளோ க்ளோஸா நீ ஆக்சுவல் வேல்யூக்கு வர அப்படின்றது தான் அக்யூரசி. இப்போ ஒரு சென்டரில் நீ ஷூட் பண்ணணும்னா சென்டருக்கு எவ்வளோ கிட்ட நீ ஷூட் பண்ணுற அப்படின்றது தான் அக்யூரசி. அதே ப்ரெசிஷன்னா என்ன சார்? யோசி ப்ரெசிஷன்னா என்ன? tells us to what resolution or limit is the quantity measured. ஓகே, புரியல சார், என்ன சார் ரெசல்யூஷனா அப்படின்னா இங்கே பாரு, நீ எவ்வளோ கிட்ட ட்ரூ வேல்யூக்கு வர அப்படின்றது வந்து அக்யூரசினா, ப்ரெசிஷன் வந்துட்டு நீ எத்தனை வாட்டி உன்னால் அதே மாதிரி அது கிட்ட வர முடியுது அப்படின்றது தான். ஓகேவா? என்னது எத்தனை வாட்டி யூ கேன் பிரிங் இட் டு த சேம் ப்ரிசைஸா, ஓகேவா, எவ்வளோ கிட்ட வர முடியுது அப்படின்றது தான் வந்து ப்ரெசிஷன். ஓகேவா? புரியுதா? நீ எவ்வளோ க்ளோஸாக இருக்க அப்படின்றது அக்யூரசி. ஆனால் ஓகேவா, அவனுக்கு எவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே உன்னால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து ப்ரெசிஷன். உன்னால் எவ்வளோ கிட்ட, ஓகேவா, அதுக்கு எவ்வளோ கிட்ட உன்னால் மெஷர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், உன் வேல்யூ வந்துட்டு 1.243596 அப்படின்னு வச்சுக்கோ. ஆனால் உன்கிட்ட ஒரு ஸ்கேல் தான் இருக்குது, உன்னால் 1.2 வரைக்கும் தான் மெஷர் பண்ண முடியும். அது தாண்டா ப்ரெசிஷனில் உள்ள டிஃப்ரென்ஸ். புரியுதா? உன்னால் 1.23546 அப்படின்றத மெஷர் பண்ணிட முடியாது. ஓகேவா? உன்னால் எவ்வளோ ப்ரெசிஷனாக இருக்க முடியும்? ஒரு டெசிமல் பிளேஸ் 1.2 வரைக்கும் தான் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ண முடியும். அது தாண்டா ப்ரெசிஷனுக்கும் அக்யூரசிக்கும் உள்ள வித்தியாசம். புரிஞ்சுதா? அடுத்து ஓகே, வாட் ஆர் வி சேயிங்? இப்போ பார், ட்ரூ லென்த் வந்து 3.678 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. சரியா? என்னது ட்ரூ லென்த் வந்து 3.678 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. நீ வந்து இதுதான்டா வச்சிருக்க. நீ என்ன வச்சிருக்க? ஒரு நார்மல் ரூலர். உன்னோட பென்சில் பாக்ஸில் கை விட்டு எடுத்தீங்கன்னா 5 ரூபா நட்ராஜ் ரூலர் வரும். இல்லை 10 சென்டிமீட்டர் ஸ்கேல். எவ்வளோடா இப்போ ஸ்கேல் ரேட்லாம் எனக்கு தெரிலடா, ஆனால் அதுதான் நீ வச்சிருக்கன்னு வச்சுக்கோடா. அதை வச்சு உன்னால் 3.678ன்னு மெஷர் பண்ண முடியுமாடா? முடியாது. உன்னால் மேக்ஸிமம் வந்து 3.6க்கும் 3.7க்கும் நடுவில் வந்து நிற்கும். ஓகேவா? நீ 3.6 தான் எழுதுவ, அவ்வளோதான் உன்னால் பண்ண முடியும். புரியுதா? இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரெசல்யூஷன் சொல்கிறாங்க பாரு. ரெசல்யூஷன் வந்து 0.1 சென்டிமீட்டர் தான். அப்படின்னா என்ன? அதால் வந்து 3.5ஆ 3.6ஆ அவ்வளோதான் சொல்ல முடியும்டா. ஓகேவா? அதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரெசல்யூஷன். இதுவே நீ வந்துட்டு ஒரு வர்னியர் கேலிபர் எடுத்துட்டீங்கன்னா, என்னது வர்னியர் கேலிபர் எடுத்துட்டீங்கன்னா உன்னால் இன்னும் நிறையா டெசிமல் பிளேசஸ்க்கு மெஷர் பண்ணிகிட்டே போக முடியும். சார், இந்த லெக்சரில் வர்னியர் கேலிபர் ஸ்க்ரூ கேஜ் ஃபுல்லாக கவர் பண்ணலையா சார்? அப்படி யோசிக்காத. வர்னியர் கேலிபர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ் வந்தாலே ஈஸியாக 4 மார்க் எடுத்துடலாம். அதை எப்படி எடுக்கிறது அப்படின்ற வீடியோ இங்கே லிங்க் பண்ணுறேன். இல்லை, இங்கே லிங்க் பண்ணுறேன்டா. சரியா? டக்குன்னு நீ பார்த்துக்கோ. ஓகேவா? நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். எப்படி வர்னியர் கேலிபர் ஒரு ஸ்க்ரூ கேஜ் வந்தாலே 4 மார்க் எடுக்கலாம் அப்படின்ற வீடியோ இங்கே இருக்கும்டா. பார்த்து தெரிஞ்சுக்கோ. சரியா? டன். இப்போ பார், இதோட ரெசல்யூஷன் பாரு, 0.01 சென்டிமீட்டர். ஸ்கேலுக்கு வெறும் 0.1 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நமக்கு 0.01 சென்டிமீட்டர், 2 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் 3.678 இருக்கிறத நம்மளால 3.67 அப்படின்றது வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதாடா? எஸ், லெஸ் ப்ரிசைஸ் பட் மோர் அக்யூரேட். ஏன் சார் லெஸ் ப்ரிசைஸ்னா பார், ரெசல்யூஷன் கம்மி. ஓகேவா? ஆனால் மோர் அக்யூரேட். ஏன்னா கரெக்டாக நம்ம வந்துட்டு ட்ரூ வேல்யூ கிட்ட மெஷர் பண்ணிட முடியும். இப்போ அதே இந்த இது பார்த்துக்கோ, இட் இஸ் லெஸ் அக்யூரேட். ஓகேவா? ஏன் லெஸ் அக்யூரேட்? ஏன்னா ட்ரூ வேல்யூ வி கேனாட் மெஷர். ஓகேவா? அதே வந்துட்டு இட்ஸ் மோர் ப்ரிசைஸ். ஏன் மோர் ப்ரிசைஸ்? ஏன்னா ரெசல்யூஷன் வந்து அதிகம். ஓகேவா? ஏன்னா ரெசல்யூஷன் வந்துட்டு அதிகம். நீ அதை வச்சு மெஷர் பண்ணால் நீ 3.6னே சொல்லிடலாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணும்போது. ஓகேவா? இதை வச்சு பண்ணும்போது நீ 3.6னே சொல்லிடலாம். ஸோ இட் லுக்ஸ் டு பி மோர் அக்யூரேட் பட் இஸ் நாட் வெரி ப்ரிசைஸ். அதே இந்த கேஸில் உனக்கு வந்து 2 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் வந்தாலுமே இட் இஸ் லெஸ் அக்யூரேட் பட் இட் இஸ் மோர் ப்ரிசைஸ்ட் ஆகனா. தட் இஸ் ஆல். ஓகேவா? என்ன சார் எனக்கு இன்னுமே புரியலனா இதை பாரு, உனக்கு நல்லா புரிஞ்சிடும். உங்க பார், அக்யூரேட் அண்ட் ப்ரிசைஸ் அப்படின்னா வந்துட்டு இது கிட்டேயே வரும். ஓகேவா? என்னது அக்யூரேட்னும் போது உனக்கு கரெக்டாக சென்டர் பாயிண்ட் கிட்டே வருது, ப்ளஸ் எல்லா வேல்யூஸுமே எல்லா வேல்யூஸுமே அது கிட்டே வருது. இதுவே வந்துட்டு ப்ரிசைஸாக இருக்குது ஆனால் இன்அக்யூரேட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. இப்படி தாண்டா இருக்கும். ஓகேவா? பாரு, உனக்கு கிடைக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஒரே வேல்யூவை சுற்றியே இருக்கு, ஆனால் அதெல்லாம் அக்யூரேட்டாக இருக்கா? இல்லை. அதுதான்டா அக்யூரசிக்கும் ப்ரெசிஷனுக்கும். உனக்கு இது வரைக்குமே டவுட் இருந்திருந்தாலும் இப்போ கிளியராக இருக்கும். புரியுதா? ரெசல்யூஷன் அதாவது வந்துட்டு எத்தனை வேல்யூஸ்க்குள்ளே உனக்கு வேல்யூ வருது அப்படின்றது தான் ப்ரெசிஷன். இந்த இது வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட எல்லா டைமும் ஒரே வேல்யூ கிட்டே உனக்கு ஒரு கிளஸ்டராக வருது, ஆனால் அக்யூரேட்டாக இருக்கா? இல்லை. ஏன்னா நமக்கு இங்கே சென்டரில் வந்தால் தான் இட் இஸ் அக்யூரேட். அதே இங்கே பார்த்துக்கோ, இம்ப்ரிசைஸ் ஆனால் அக்யூரேட். என்ன சார் இம்ப்ரிசைஸ் ஆனால் அக்யூரேட்? பார்த்துக்கோ, இருக்க எல்லா வேல்யூஸுமே சென்டர் வேல்யூவை சுற்றி தாண்டா இருக்குது. ஓகேவா? என்ன இருக்குது? அது சென்டருக்கு தான் வர ட்ரை பண்ணுது, ஆனால் அதால் முடியல. ஏன்னா அது இம்ப்ரிசைஸாக இருக்குது. புரியுதா? இட் இஸ் ட்ரைங் டு பி அக்யூரேட் பட் இட் இஸ் இம்ப்ரிசைஸ். அதனால தான் சென்டர் வேல்யூவை சுற்றி உனக்கு வந்து வேல்யூஸ் கிடைக்குது. அதுவே வந்துட்டு பார்த்துக்கோ, இன்அக்யூரேட் அண்ட் இம்ப்ரிசைஸ்னா
இதுதான் வந்துட்டு உன்னோட ஆவரேஜ் சென்டர் வேல்யூ. ஸோ அங்கே தான் அது வர ட்ரை பண்ணுது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ இன்ப்ரிசைஸ். அதனால அதோட ரெசல்யூஷனும் ரொம்ப அதிகமாக இருக்குடா. இட் இஸ் இன்அக்யூரேட் அண்ட் இம்ப்ரிசைஸ்டா. புரிஞ்சுதா? இப்போ நல்லா பார்க்கலாம், நல்லா புரிஞ்சிடும்டா. அக்யூரேட்டாக இருக்குன்னா கரெக்டாக சென்டர் அடிக்க பார்க்கும். ப்ரிசைஸாக இருக்குன்னா அந்த வேல்யூஸ்லாம் வந்துட்டு கொலேட் ஆகி ஒரே இடத்துல வரும். அதுவே ப்ரிசைஸாக இருக்குன்னா வேல்யூஸ் கொலேட் ஆயிடுது. ஆனால் இன்அக்யூரேட்டாக இருக்கிறதுனால எங்கேயோ போய் விழுதுடா. ஓகேவா? இப்போ இம்ப்ரிசைஸ் ஆனால் அக்யூரேட் என்ன சென்டரை நோக்கி தான் இருக்கு. ஆனால் இம்ப்ரிசைஸாக இருக்கிறதுனால இட் இஸ் ஸ்ப்ரெட் அவுட். இப்போ அதே பாரு, அக்யூரேட்டாகவும் இல்லை ப்ரிசைஸாகவும் இல்லை, நடுவுலையும் இருக்க மாட்டேங்குது, ஸ்ப்ரெட் அவுட்டாகவும் இருக்குடா. புரிஞ்சுதா? இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் ப்ரெசிஷனுக்கும் அக்யூரேசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. அது எப்படி இதை நல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கூடா. இதை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு ஒரு தடவை டவுட் வரும்போது இதை பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிரும்டா. ஓகேவா? இப்போ எரர்ஸ் வந்துட்டோம்டா. ஓகே 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 எரர்ஸ் வந்தாச்சு. எரர்ஸ் ஈஸியாக நிறையா கொஸ்டின் வரும்டா. மிஸ் பண்ணிடாதீங்க. எரர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஜாலியாக இருக்கும். எரர்ஸோட டைப்ஸ் பார்த்துக்கூடா. 2 டைப் இருக்குது, சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர். ஓகேவா? ரேண்டம் எரர் வந்து தெரியாமல் எப்படி வந்துச்சுன்னு தெரியாமல் இட் வில் ஜஸ்ட் கம் ரேண்டமாக வரும். அதான் பேரே ரேண்டம் எரர். சிஸ்டமேட்டிக் எரர் வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரீசன்னால வரும்டா. என்ன மாதிரி ரீசன் சார் பார்த்துலாமா? என்ன மாதிரி ரீசன்ஸ்டா? எரர் டென் டு பி இன் ஒன் டைரக்ஷன், எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். எப்படி சார் ஒரே டைரக்ஷனில் இருக்கும்? நீ நினச்சி பாரு, ஒரு வர்னியர் கேலிப்பர் வச்சிருக்க, அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் 0 எரர் இருக்குன்னா ஒரு வாட்டியும் எரர் வந்துட்டு பாசிட்டிவ் எரராக தான் வரப்போகுது. ஆமாம் தானே? ஏன்னா அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட எரர் ராக்கண்ணா. புரியுதா? இட்ஸ் நாட் ரேண்டம், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் பீயிங் ஃபால்ட்டி. அது மாதிரி தான்டா சிஸ்டமிக் எரர்னா. புரியுதா? சோர்ஸ் பார், ஃபஸ்ட்டு ஒன்னே சொல்லிட்டான் பார், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், அதுதான் ஃபஸ்ட்டு. அப்புறமா எரர் டியூ டு இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக். உனக்கு ஒருத்தனுக்கு வந்து அளவெடுக்க தெரிலன்னு வச்சுக்கோ, அவன் வந்துட்டு முன்னாடி எடுக்க வேண்டிய பாயிண்ட்டை எப்பயுமே பின்னாடி எடுக்கிற பாயிண்ட்டே எடுக்கிறான். புரியுதா? அவனுக்கு 0க்கு முன்னாடி இருக்க பாயிண்ட் தான் நீ வந்து ட்ரூ வேல்யூவாக எடுக்கணும். ஆனால் அவனுக்கு தெரியல, அவன் தெரியாமல் ஸ்டூடெண்ட் என்ன தப்பு பண்ணுறான், அடுத்து வர வேல்யூ எடுக்கிறான். அப்போது அது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாதனால வர தப்புடாக்கணும். அவ்வளோதான்டா. அது மாதிரி தப்பு அதுவும் வந்துட்டு சிஸ்டமேட்டிக்காக வர்றது தானே. பிகாஸ் இஸ் கோயிங் டு டூ த சேம் மிஸ்டேக் அகேன் அண்ட் அகேன். அதனால தான் அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் எரர். ஸோ அது எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் தப்பாக இருக்கனால. அப்புறம் பர்சனல் எரர். ஓகேவா? பர்சனல் எரர்னா எனக்கு கன்வர்ஷன் பண்ண தெரிலன்னு வச்சுக்கோ, ஒரு வாட்டி கன்வர்ஷன் பண்ணும்போது நான் தப்பாக பண்ணுறேன்னா தட் இஸ் அ பர்சனல் எரர். அது சார் மேலே தான் தப்பு, சாரோட ஃபால்ட்டு. அதனால அது மாதிரி வர எரர் பேர் பர்சனல் எரர்ரா. ஓகேவா? இதை எப்படி சரி பண்ணலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பார் இதை எப்படி மினிமைஸ் பண்ணலாம். எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்கை வந்துட்டு நீ இம்ப்ரூவ் பண்ணுறது மூலியமாகவும் ப்ளஸ் நீ இன்னும் அக்யூரேட்டாக இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் இதை வந்துட்டு நீ சரி பண்ணலாம். சார் அக்யூரேட்டாக இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும்தானா சார்? இல்லைடா, இன்னும் ப்ரிசைஸாக இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாலும் நீ வந்துட்டு இந்த எரர்ஸை கம்மி பண்ணலாம்டா. ஓகேவா? நீ வந்துட்டு இன்னும் அதிக ரெசல்யூஷனோட நீ வந்துட்டு வேல்யூஸ் எடுப்ப. ஸோ தேட் வில் ஆல்சோ ரெடியூஸ் தி எரர் இன் யுவர் கேல்குலேஷன்ஸ் டாக்கண்ணா. புரிஞ்சுதா? இப்போ ரேண்டம் எரர்ஸ் வந்து எப்படி வேணாலும் வரலாம்டா. ரேண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சைன் அண்ட் சைஸ். ஒரு நேரம் வந்துட்டு பார்த்தா பாசிட்டிவ் எரர் இருக்கும், இன்னொரு நேரம் வந்துட்டு பார்த்தா யூ ஹேவ் அ நெகட்டிவ் எரர்ரா. அது மாதிரி மாறி வரும்டா. இது வந்து அன்பிரடிக்டபிளான ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ்னால நடக்கக்கூடிய விஷயம்டா. எப்படி சார் திடீர்னு வந்துட்டு மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அது மாதிரி உன்னோட ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸே மாறுறதுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள்ரா. இப்போது சம்மரில் வந்துட்டு மெட்டல்ஸ் வந்துட்டு இதுவாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், வின்டரில் ஷ்ரிங்க் ஆகும். இது மாதிரியான ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ்னால ரேண்டமாக ஏற்படக்கூடிய எரர்ஸ் தாண்டா வந்துட்டு ரேண்டம் எரர்ஸ் டாக்கண்ணா. எப்படி சார் எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படின்னா, ரேண்டம் எரர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி சரி பண்ணுறது. நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் அதிகப்படுத்திட்டே போனீங்கன்னா, நீ லேப் ஒர்க்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கே தெரியும்டா. என்ன பண்ணுவோம், மறுபடியும் ரீடிங் எடுப்போம். அந்த பாலத்துக்கு உள்ளே போட்டு டைம் பார்த்து ஞாபகம் இருக்கா, விஸ்காசிட்டி கண்டுபிடிக்க பால் எடுத்து ட்ராப் பண்ணிட்டு எவ்வளோ நேரத்தில் கீழே வருது. மேபி அது நான் பேச்சுலர்ஸில் பண்ணதாக இருக்கும், ஸ்கூலில் நீங்கள் பண்ணீங்களா இல்லையா தெரியல. பட் அது மாதிரிடா. சரியா? திரும்ப நீ எடுத்தினா உன்னால் வந்துட்டு அந்த எரர்ஸை சரி பண்ணிட முடியும். அடுத்து லீஸ்ட் கவுண்ட்னா என்ன சார்? ஸ்மாலஸ்ட் வேல்யூ விச் கேன் பி மெஷர்ட் பை அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ வந்து ஸ்கேல்னால என்னடா பண்ண முடிஞ்சு, 0.1 வரைக்கும் தான் பண்ண முடிஞ்சு. ஸோ அதான் அதோட லீஸ்ட் கவுண்ட்டு. அதே வந்துட்டு ஒரு வர்னியர் கேலிப்பர் எடுத்தால் 0.01 வரைக்கும் பண்ண முடிஞ்சு, அதுதான் அதோடைய லீஸ்ட் கவுண்ட். அதே வந்துட்டு நீ ஒரு ஸ்க்ரூ கேஜ் எடுத்துட்டீங்கன்னா அப்போ என்னடா ஆகும், ஸ்க்ரூ கேஜ் எடுத்தீங்கன்னா இன்னும் 0.001 வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். அதுதான் அதோட லீஸ்ட் கவுண்ட்ன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர் ஆகண்ணா. ஓகேவா? இப்போ இருக்கும் இந்த 1 mm அப்படின்றது தான் லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? எஸ், அதான் சொல்கிறாங்கடா. இந்த 1 mm அப்படின்றது தான் வந்துட்டு லீஸ்ட் கவுண்ட். ஸோ உனக்கு வந்து வேல்யூ வந்துட்டு இதர் 2.6 கிடைக்கும் ஆர் 2.7 கிடைக்கும். அது கூட ப்ரிசைஸாக நீ எடுக்கணும்னா யூ ஷுட் மூவ் ஆன் டு another instrumentரா. ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இட் இஸ் ஷோன் பிட்வீன் 2 division lines. ஸோ தென்
the observer needs to take the approximation for the measurement. ஓகேவா இப்போ பாரு ராட் எங்கே வரைக்கிட்டா இருக்கு ராட் கரெக்டாக 2.6க்கும் 2.7க்கும் நடுவில் இருக்கு இட் இஸ் நாட் ஈவன் எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் இட் இஸ் லைக் 2.64 கிட்ட இருக்குடா அப்போ நீயா தான் அப்ராக்சிமேட் பண்ணி எடுக்கிற அதில் மார்க்கிங்ஸ் இல்லை சரியா அதில் மார்க்கிங்ஸ் இல்லை அதனால இதோட லீஸ் கவுண்ட் வெறுமனே 0.1 சென்டிமீட்டர் தான்டா சரியா சாரி அதான்டா ஓகேவா 0.1 சென்டிமீட்டர் தான்டா தட் இஸ் 1 மில்லிமீட்டர் தான்டா அது சரியா புரிஞ்சுதா எஸ் least count error அப்படின்னா என்னடா when a measurement falls between two divisions then due to approximate measurement made by the observer நான் தான்டா அப்சர்வர் நான் என்ன சொன்னேன் 2.64 கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அது கரெக்டாக இல்லையானா நமக்கு தெரியாது நானா வந்துட்டு இழந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் அட் 5 இட் இஸ் லைட்டாக பிஃபோர் 5 ஸோ மேபி இட்ஸ் 2.64 அப்படின்னு நானே சொல்லிட்டேன் அது மாதிரி ஒரு அப்சர்வராக நான் பண்ணுற தப்பு இருக்கு இல்லையா அதான்டா லீஸ் கவுண்ட் எரராக வந்துடுது ஓகேவா இப்போ எரர்ஸில் என்னென்ன கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துலாமா எஸ் லெட்ஸ் சி அப்சல்யூட் எரர்னா என்ன சார் நான் வந்துட்டு அப்சல்யூட் எரர்னா என்னன்னா எவ்வளோ வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கேன் ஆக்சுவல் வேல்யூலேருந்து நான் எவ்வளோ தப்பாக மெஷர் பண்ணியிருக்கேன் நான் மெஷர் பண்ண வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ பண்ணால் உனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல அதுதான்டா அப்சல்யூட் எரர் ஒரு சிங்கிள் மெஷர்மெண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணால் தட் இஸ் தி அப்சல்யூட் எரர் சரியா இப்போ பாரு values obtained in several measurements are A1, A2, A3, AN வரைக்கும் இருக்கும் the magnitude of the difference between the individual measurement and the true value of the quantity is called absolute error அப்படின்னு சொல்கிறோம் என்னதான் நீ கண்டுபிடிக்கிற difference between the individual measurement and the true value நீ கண்டுபிடிக்கிற individual measurementக்கும் true valueக்கும் நடுவில் உள்ள difference தான் வந்து absolute error அப்படின்னு சொல்கிறோம் எஸ் that is what I told you இல்லையா இப்போ பாரு அதுலேயே வந்து மீன் கண்டுபிடிக்கிறோம் நீ ஒரு வாட்டி கண்டுபிடிக்கும் போதும் உனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்குமா எரருக்கு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் போட்டினா அது வந்து உனக்கு மீன் வேல்யூ கொடுக்குது ஓகேவா என்னது மீன் வேல்யூ கொடுக்குது வாட் நெக்ஸ்ட் ஆகனா வாட் நெக்ஸ்ட் மீன் வேல்யூ தெரிஞ்சிருச்சு ஓகேவா எரரில் யூ ஃபவுண்ட் அவுட் த மீன் வேல்யூ இப்போ வாட் நெக்ஸ்ட் relative error na enna relative error is the ratio of the mean absolute error to the mean absolute error delta a mean okay adha vantu mean absolute error to the mean value a mean of the quantity measured என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா நீ பாரு குவான்டிட்டியை நீ மெஷர் பண்ணும்போது உனக்கு வர வேல்யூ தான்டா கண்ணா ஏ ஓகேவா அப்போ ஏ மீன்னா நீ ஒரு வாட்டி அந்த குவான்டிட்டியை கண்டுபிடிக்கும் போதும் என்னது ஒரு வாட்டி அந்த குவான்டிட்டியை கண்டுபிடிக்கும் போதும் நீ மொத்தமாக ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணால் உனக்கு வர வேல்யூ பேர் தான் ஏ மீன் அதெல்லாம் போன ஸ்லைடில் இருக்கும் நீ பார்த்தினாலே புரியும் அதில் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக இல்லை ஓகேவா நீ ஒரு வாட்டி எடுக்க போது உனக்கு வர வேல்யூ தான் ஏ அப்போ ஏ மீன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணால் வர வேல்யூ பேர் ஏ மீன் அதுவே இது என்ன சார் டெல் ஏ மீன்னா என்ன சார் டெல்லுனாலே என்னடா டிஃப்ரென்ஸு ஸோ ட்ரூ வேல்யூலேருந்து அந்த டெல்லே வேல்யூவை நீ சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரூ வேல்யூலேருந்து நீ கண்டுபிடிச்ச ஏவோட வேல்யூ ஓகேவா எனது ட்ரூ வேல்யூலேருந்து நீ கண்டுபிடிச்ச ஏவோட வேல்யூவை சப்ராக்ட் பண்ணால் மீதி எவ்வளோ எரர்ன்றது மட்டும் இருக்கும் பார்த்தியா அந்த எரர் தான்டா டெல்லியே ஓகேவா அந்த எரர் தான் டெல்லியே இப்போது அந்த டெல்லியே டிவைடட் பை நீ கண்டுபிடிச்ச ஏ பண்ணினா உனக்கு ரிலேட்டிவ் எரர் கிடைக்கும் அது என்ன சார் ரிலேட்டிவ் எரர்னா ஆக்சுவல் நீ கிடைச்சிருக்க வேல்யூ அது எவ்வளோ வந்துட்டு ரேஷியோவாக இருக்குது என்னது அந்த எரர் டிவைடட் பை உனக்கு கிடைச்ச வேல்யூ ஓகேவா அதுதான் வந்து ரிலேட்டிவ் எரர் அதே நீ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும் அவ்வளோதான் சிம்பிள் ஓகேவா ஏன் சார் இங்கே மீன் எடுக்கிறான்னா அவன் நிறையா மெஷர்மெண்ட் எடுத்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறான் ஸோ ஒரு மெஷர்மெண்ட்டுக்கும் உனக்கு ஒரு ஏ வரும் அது எல்லாத்துக்கும் மீன் எடுத்தால் ஏ மீன் போட்டுருவான் அதே மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒரு எரர் வரும் அந்த எல்லா எரருக்கும் நீ வந்து டிவைடட் பை என்ன போட்டினா உனக்கு டெல் ஏ மீன் கிடச்சிரும் புரிஞ்சுதாடா தட் இஸ் ஆல் இட்ஸ் வெரி சிம்பிள் அடுத்து ரிலேட்டிவ் எரர் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் பர்சன்ட் எப்படி சார் பர்சன்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அதே தான் டெல் ஏ மீன் ஏன் டெல் ஏ மீன் டெல் ஏன்றது வந்து உனக்கு எரரோட வேல்யூ அது நிறையா வாட்டி எடுத்ததுனால அது எல்லாத்துக்கும் மீன் கண்டுபிடிச்சி நீ டெல் ஏ மீன் ஒரே வேல்யூவாக வச்சிருக்க அதே மாதிரி ஏ மீன்ன்றது என்னது ஏன்றது உனக்கு கிடைக்கிற வேல்யூ ஓகேவா என்னது ட்ரூ வேல்யூ இல்லடா உனக்கு கிடைக்கிற வேல்யூ அது நீ நிறைய வாட்டி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கனால அது எல்லாத்தையும் என்னால் டிவைட் பண்ணி ஏ மீன் ஒரு வேல்யூ வச்சுக்கிற இப்போ அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டு இன்டூ 100 பண்ணும்போது ஓகேவா என்னடாகனா அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டு இன்டூ 100 பண்ணும்போது உனக்கு பர்சன்டேஜ் எரரும் கிடச்சிருதுடா ஓகேவா இப்போ எரர்லாம் புரிஞ்சிருச்சு எரர் எப்படி சார் ப்ரொபகேட் ஆகும் அதாவது ஒரு குவான்டிட்டி கண்டுபிடிச்சாச்சு இந்த குவான்டிட்டியில் கொஞ்சம் எரர் இருக்குது இன்னொரு குவான்டிட்டிலையும் கொஞ்சம் எரர் இருக்குது அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டால் என்ன ஆகும்
எரர் எப்படி வந்து ப்ராபகேட் ஆகும், தட் இஸ் வாட் தேர் சேயிங். எப்படி ஆகும், இப்போ டென்சிட்டி இருக்குது, டென்சிட்டி நமக்கு ஃபார்முலா தெரியும், மாஸ் பை வால்யூம். எஸ் நமக்கு தெரியுமா? இப்போ உனக்கு வந்து பாரு, இதுலேயும் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்எம், அது என்னடா எரரோட வேல்யூ தான்டா டெல்எம். அதே மாதிரி டெல்வி இருக்கணும். அப்போது எரர் இன் மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸும் இருக்குது, எரர் இன் மெஷர்மெண்ட் ஆஃப் வால்யூமும் இருக்குது. ரெண்டுமே பண்ணும்போது டென்சிட்டியோட எரர் என்ன ஆகும், அதுதான் வந்து ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஓகேவா? எரர் வந்து எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது, when you have two quantities which both have errors in them. அதாவது தமிழில் சொல்லணும்னா உன்கிட்ட 2 குவான்டிட்டி இருக்குடா, ரெண்டுமே வந்து எரரோட தான் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கால்குலேட் பண்ணுற ஒரு குவான்டிட்டியில் எரர் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கறது தான்டா. ஓகேவா? இப்போ பாரு, எரர் ஆஃப் சம் ஆர் டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி z equals a plus b or g equals a minus b, தென் மேக்ஸிமம் பாசிபிள் எரர் என்னடா, நீ வெறுமனே எரரை ஆட் பண்ணிட்டு போயிடலாம்டா. டெல் ஏனா என்ன, நீ ஏ கண்டுபிடிக்கிறதுல உள்ள எரரு, டெல் பினா என்ன, நீ பி கண்டுபிடிக்கிறதுல உள்ள எரரு. ஸோ இது எப்படி ப்ரொபகேட் ஆகுமா, சம் ஆர் டிஃப்ரென்ஸில் நீ அப்படியே வந்து எரர்ஸை ஆட் பண்ணிடலாம், அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? when two quantities are added or subtracted, 2 குவான்டிட்டிஸ் அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணால் absolute error in the final result is the sum of the absolute errors in the individual quantities. என்னவா, நீ இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸில் உள்ள எரரை கூட்டினாலே போதும், ஃபைனல் குவான்டிட்டியில் எவ்வளோ எரர் இருக்கும் அப்படின்றத சொல்லிடலாம். ஓகேவா? மெஷர்ட் வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ். இங்கே பார், ஏன்றது வந்துட்டு ட்ரூ வேல்யூ, ப்ளஸ் ஆர் மைனஸ் உனக்கு வந்து எரர் எவ்வளோ இருக்குது, பி அதே மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் எவ்வளோ இருக்குது, அந்த 2 எரரையும் ஆட் பண்ணாலே மேக்ஸிமம் பாசிபிள் எரர் கிடச்சிருது. புரிஞ்சுதாடா கண்ணா? எஸ், இஸ் தட் ஈஸி? எஸ், மேக்ஸிமம் பாசிபிள் எரருக்கு அடிஷன் ஆர் சப்ராக்ஷன்னா நீ வருமானா எரர்ஸை ஆட் பண்ணால் போதும். ஓகே சார், அப்போது மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன்னா என்ன சார் பண்ணுறது, பாரு நல்லா பாரு. மெஷர்ட் ஆஃப் வேல்யூ வந்துட்டு இதே தான், ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இதுதான் இருக்குது. இப்போது இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி z ஈக்குவல்ஸ் ஏ இன்ட்டு பி ஆர் ஏ டிவைடட் பி பின்னா என்ன சார் பண்ணுறது, அப்போனா மேக்ஸிமம் ரிலேட்டிவ் எரர் வந்துட்டு. ஓகேவா? என்னது இங்கே பார்த்துக்கோ, இப்போ வந்துட்டு எரர் ஆட் ஆகலடா கண்ணா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எரர் ஆட் ஆகல, ரிலேட்டிவ் எரர் தான் ஆட் ஆகுது. என்ன ஆட் ஆகுது, ரிலேட்டிவ் எரர் தான் ஆட் ஆகுது. அதாவது அந்த எரருக்கும் அந்த குவான்டிட்டிக்கும் உள்ள ரேஷியோ தாண்டா கண்ணா ஆட் ஆகுது. ஓகேவா? என்னது எரருக்கும் குவான்டிட்டிக்கும் உள்ள ரேஷியோ தாண்டா கண்ணா ஆட் ஆகுது. இங்கே பாரு சார், தெரியாமல் ஏபின்னு போட்டிருக்கீங்க, அது ஏபி இல்லை, டெல் பி. ஓகேவா? பியில் உள்ள எரர். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ரிலேட்டிவ் எரர் டெல் ஜி பை ஜி ஈக்குவல்ஸ் டெல் ஏ பை ஏ ப்ளஸ் del b by b டாக்கண்ணா, that is all. ஓகேவா? when two quantities are added or subtracted is the sum. ஓகே, இது வந்து ஆனால் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் வரப்போ, ஓகேவா, அகெயின் another mistake டா, சாரி டாக்கண்ணா. ஆனால் என்னது மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் வரப்போ நீ வந்துட்டு இதை ஆட் பண்ணால் போதும். என்னது, எதை, அந்த ரேஷியோஸை ஆட் பண்ண போகிற. ஓகேவா? எதை ஆட் பண்ண போகிற, ரேஷியோஸை ஆட் பண்ண போகிற, ரிலேட்டிவ் எரர்ஸை ஆட் பண்ண போகிற, ஆப்சல்யூட் எரர்ஸை ஆட் பண்ண மாட்டேன். இது அடிஷனுக்கு தான் ஆப்சல்யூட் எரர், அதுவே மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு யூ ஆர் கோயிங் டு ஆட் த ரிலேட்டிவ் எரர்ஸ் டாக்கண்ணா. ஓகேவா? அதுதான் இங்கே போட்டிருக்கு. இந்த ஸ்லைடில் 2 தப்பு இருக்குடா, நான் கிளியராக சொல்லிட்டேன் என்ன 2 தப்பு இருக்குன்னு. ஓகேவா? இது டெல்லாக இருக்கணும், இது வந்துட்டு அகெயின் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் தான் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் இருக்கணும். இங்கே வந்துட்டு absolute error பதிலா you are going to add the relative error ராக்கண்ணா. that is all, simple as that. ஓகேவா? இப்போ ஓகே சார், மல்டிப்ளிகேஷனுக்கும் புரிஞ்சிருச்சு, அடுத்து பவருக்கு என்ன சார் ஆகும், நல்லா பார்த்துக்கோ. தி ரிலேட்டிவ் எரர் இன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ரைஸ் டு பவர் கே இஸ் கே டைம்ஸ் த ரிலேட்டிவ் எரர் இந்த இண்டிவிஜுவல் குவான்டிட்டி. அவ்வளோதான்டா, சிம்பிள்டா. என்ன பண்ண, பவருக்கு ரைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பவரை நீ வந்துட்டு ரிலேட்டிவ் எரரோட மல்டிப்ளை பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு கேஸ் அடிஷனல் சப்ராக்ஷனுக்கு ஆப்சல்யூட் எரர், ரெண்டாவது மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷனுக்கு ரிலேட்டிவ் எரர்ஸை ஆட் பண்ணுவேன். அதே வந்து பவர்ஸுக்கு அதே ரைஸ் பண்ணிட்டா நீ வந்து அந்த பவரை அந்த ரிலேட்டிவ் எரரோட மல்டிப்ளை பண்ணிடுவேன். என்ன சார் சொல்கிறீங்க, புரியலையே சார்? பாரு, நல்லா பாரு, புரிஞ்சிடும். இப்போது z ஈக்குவல்ஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஏவோட எரர் பண்ணுவிடா, 2 டைம்ஸ் ஆஃப் ஏவோட ரிலேட்டிவ் எரர் பண்ணுவிடா. அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னது, 2 டைம்ஸ் ஆஃப் ஏவோட ரிலேட்டிவ் எரர். ஏன் சார் 2 டைம்ஸ் வந்துச்சு, இப்படி தாண்டா வந்துச்சு, பார்த்துக்கோ. 2 வாட்டி பண்ணுறோமா, ஏ ஸ்கொயர் இருக்குது, அப்படின்னா ஏ இன்ட்டு ஏன்னு எழுத போகிறேன். அப்போ 2 வாட்டி ஏவோட ரிலேட்டிவ் எரரை நம்ம இன்க்ளூட் பண்ணணும், அதுதான் பண்ணுவேன். 2 வாட்டி ஏவோட ரிலேட்டிவ் எரரை இன்க்ளூட் பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் த ரிலேட்டிவ் எரர் ஆஃப் ஏ வந்துடும்டா. அவ்வளோதான்டா, சிம்பிள்டா. புரிஞ்சுதா? ஈஸியா? சிம்பிள் ஆஸ் தட். சிம்பிள் ஆஸ் தட். இப்போது ஏ பவர் பி, பி பவர் கியூ, சி பவர் ஆர் அப்படி இருந்துச்சுன்னா பி இன்ட்டு ரிலேட்டிவ் எரர் ஆஃப் ஏ, Q into relative error of B plus R into relative error of C டா பண்ணுவேன். அவ்வளோதான்டா, சிம்பிள் அஸ் தட். முடிச்சிட்டோம், எரர் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை புரியல சார், என்ன டவுட் இருந்தாலும் கீழே கேளுறா. எனி டவுட்ஸ் தட் யூ ஹேவ், ஜஸ்ட் ஒரே ஒரு கமெண்ட்டு, சார் டவுட்டு சார், அடுத்த செகண்ட் கமெண்ட்டுக்கு ஆன்சர் வரும், உன் டவுட்டு கிளியர் ஆயிரும்.
நீ மார்க் எடுத்துருவாடா ஈஸியாக, புரியுதா? இப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸுக்கு வந்துட்டோம்டா, பார்த்துலாமா? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்துட்டு என்னது? ஆர் நார்மலி those digits in a measured quantity which are known reliably plus one additional digit that is uncertain. ஓகேவா? எது வரைக்கும் நமக்கு கிளியராக தெரியும், எக்ஸாம்பிள் அந்த ராடோட மெஷர்மெண்ட் 2.6 வரைக்கும் நமக்கு கிளியராக தெரியும், அதுக்கு மேலே 4 or 3 நமக்கு தெரியாது. அப்போது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னா அந்த 2.6 ப்ளஸ் ஒரு அன்சர்டன் 2.64 வரைக்கும் எழுதுனா அந்த 3 digits தாண்டா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸு. ஓகேவா? எதுக்கு சார் அத்தனை எழுதுறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு முந்தின நம்பர் வரைக்கும் கிளியராக தெரியும், கடைசி ஒரு நம்பர் மட்டும் we are uncertain. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ, லென்த் ஆஃப் an object reported after measurement to be 287.5 centimeters அப்படி சொன்னான்னா நமக்கு 287 வரைக்கும் பக்காவாக தெரியும், 0.5ல நமக்கு லைட்டாக டவுட் இருக்குன்னு அர்த்தம், அது மட்டும் அன்சர்டன் அப்படின்னு அர்த்தம், புரியுதா? 287 பாரு known reliably, 0.5 மட்டும் we are uncertain, we do not know அர்த்தம்டா, அவ்வளோதான்டா. ஓகேவா? இப்போ பாரு ரூல்ஸ் பார்க்க போகிறோம்டா, இது உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், என் ஃபுல் லெக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், பட் ஒன் ஷாட்டில் டக்குன்னு பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிற போதுரா. ஓகேவா? என்னது? இட் இஸ் கோயிங் டு மேக் இட் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ நல்லா பாரு, ஈஸியாக பாரு. ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் ஆன் த லெஃப்ட் சைடு இஸ் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். என்ன சார் சொல்கிறீங்க? பாரு, எது லெஃப்டில் இருக்கிறதுலே வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க டிஜிட்டோ அதான் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக. அப்போனா இதில் எதெல்லாம்டா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டு? 1 மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட், அடுத்ததில் 2 மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட், அடுத்ததில் 4 மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட், அடுத்ததில் திரும்ப 1 மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ரா. அவ்வளோதான்டா, சிம்பிள்ரா, புரியுதா? ரூல் நம்பர் 2. ஓகேவா? ரெண்டாவது ரூல் நல்லா கவனிடா, ஈஸியாகிடும் உனக்கு. சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் டவுட்டே வராது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. இஃப் தேர் இஸ் நோ டெசிமல் பாயிண்ட் தென் லாஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் ஆன் த ரைட் இஸ் த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். என்னது? லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் தான். எது? டெசிமல் பாயிண்ட்டே இல்லைனா லாஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட் ஆன் த ரைட் தான் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக. ஓகேவா? எதுரா இந்த கேஸில்? இங்கே பார், லாஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் எது? 4, அதுதான் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். இப்போ அடுத்து இஃப் தேர் இஸ் அ டெசிமல் பாயிண்ட், ஓகேவா, தேன் லாஸ்ட் டிஜிட் தான் தென்ரா, தென்னை தான்டா தேன் எழுதியிருக்கு, கருமம், டோன்ட் வரி, பார்த்துக்கலாம். இஃப் தேர் இஸ் அ டெசிமல் பாயிண்ட் தென் last digit on the right is least significant digit, whether it is 0 or non-zero. ஓகேவா? இது பார்த்துக்கோ, நல்லா கவனி. டெசிமல் பாயிண்ட்டே இல்லை என்றால், டெசிமல் பாயிண்ட் இல்லை என்றால், அதனால தான் இந்த 2ல் மட்டும் போட்டிருக்கிறேன், இது எல்லாத்துலேயும் டெசிமல் பாயிண்ட் இருக்குது. டெசிமல் பாயிண்ட் இல்லை ஏனில் கடைசியில் இருக்க நான் ஜீரோ டிஜிட் தான் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட், அதனால தான் 4. அதே டெசிமல் பாயிண்ட் இருக்குதுன்னா, ஓகேவா, தென் லாஸ்ட் டிஜிட் ஆன் த ரைட் இஸ் LSD, whether it is 0 or non-zero. ஓகேவா? ஜீரோவோ நான் ஜீரோவோ டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட். ஓகேவா? டெசிமல் பாயிண்ட் இருக்குது 4, டெசிமல் பாயிண்ட் இருக்குது 0 போட்டிருக்கான், அதுதான் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டு. ஆனால் பார்த்துக்கோ, பாயிண்ட் வச்சு 0 0 எழுதும் போது இந்த 5 டிஜிட்டுமே சிக்னிஃபிகண்ட்ரா. ஏன் சார் அது எப்படி சார் அப்படின்னு நீ கேட்கலாம். அது ஏன்டா ஒருத்தன் பாயிண்ட் வச்சு வேலை மெனக்கெட்டு 0 0ன்னு எழுத போகிறான். தட் இஸ் வாட் மேக்ஸ் இட் சிக்னிஃபிகண்ட்ரா. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே? இந்த கேஸ்லேயே பாரு, எதுக்காக ஒருத்தன் பாயிண்ட் வச்சு 0.5 போட்டாலே போதும், எக்ஸ்ட்ரா ஒரு 0 போடுறான்னா there is something that he is trying to communicate. What is he trying to communicate? அவன் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறான்? What he is trying to say is that அந்த வேல்யூ வந்துட்டு 0வா 1ஆ 2ஆன்னு எனக்கு கிளியராக தெரியலப்பா அப்படின்னு தான் அவன் சொல்ல வரான். புரிஞ்சுதா? அதனால தான் வந்து that is the least significant figure, but it is still significant. அதான் நீ ஞாபகம் வச்சுணும், அதான் நான் அவனை சொல்ல ட்ரை பண்ணுறேன். புரிஞ்சுதா? அப்புறமா ரூல் 3 என்னடா? all digits between MSD and LSD including MSD and LSD are significant figures. என்ன சார் போட்டிருக்கீங்க? என்ன சார் போட்டிருக்கேன்? நீயே சொல்லி பார்ப்போம். இது பாரு, என்னது? digits between the main significant digit and the least significant digits எப்பயுமே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக தான் இருக்கும், இன்க்ளூடிங் அந்த MSD and LSD. சரி, MSD NSDனா மெயின் ஸ்கேல் டிவிஷன் இல்லை, இங்கே வந்து சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மெயின் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் அண்ட் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ 1 and 4னா இந்த 1 இந்த 4 ப்ளஸ் இந்த 2 and 3. இப்போ இங்கே 2 and 4னா இந்த 2 இந்த 4 ப்ளஸ் இந்த 1, இந்த 3மே சிக்னிஃபிகண்ட். அவ்வளோதான்டா. மீதி எக்ஸாம்பிள் என்னன்னு நீயே யோசிச்சு பார்த்துக்கோ. 4 3 1 0 0 இது எல்லாமே சிக்னிஃபிகண்ட்ரா, அதான்டா சொல்ல வராங்க. ஓகேவா? இப்போ பார்த்துக்கோ, எல்லாத்துலேயும் எழுதியிருப்பான் பார். சிக்னிஃபிகண்ட் டிஜிட் எத்தனை? 4. சிக்னிஃபிகண்ட் டிஜிட் எத்தனை? 3. ஏன் சார்? ஏன்னா ட்ரெயிலிங் 0 சார் நாட் சிக்னிஃபிகண்ட்ராகண்ணா, உனக்கு அது தெரியும் ஆல்ரெடி. சார் இங்கே மட்டும் ஏன் சார் ட்ரெயிலிங் 0 சிக்னிஃபிகண்ட் சொல்கிறீங்க? ஏன்னா அதே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருதுடா. ஓகேவா? நீ இது ஒரு வாட்டி பார்த்தினாலே உனக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிரும்டா. தட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ். ஓகேவா? இப்போ ரவுண்டிங் ஆஃப் தி அன்சர்டன் டிஜிட்ஸ் எப்படி சார் ரவுண்ட் ஆஃப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் D is lesser than 5, D ட்ராப் பண்ணிடு, போயிட்டு போகுது. D is greater than 5,
ப்ரிசீடிங் டிஜிட்டை 1 இன்க்ரீஸ் பண்ணிடு அண்ட் ட்ராப் டி. ஓகேவா? என்னது அந்த கடைசி அன்சர்டன் டிஜிட்டை வந்துட்டு நீ ட்ராப் பண்ணிட்டு 1 இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். அப்புறமா if d ஈக்குவல் டு 5 என்னடா பண்ணும் உங்களுக்கே தெரியும், ப்ரீவியஸ் நம்பரை பார்க்கணும். அது ஈவனாக இருந்துச்சுன்னா அப்படியே ட்ராப் பண்ணிடுவேன், ஆடாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை +1 பண்ணிடுவேன். எங்கள் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாரு உனக்கு தெரியுதானே. என்னது 12.3 இருக்குது, அதை ரவுண்ட் ஆஃப் டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா இந்த 3 வந்து என்னதுடா <5 அப்படியே ட்ராப் பண்ணிடு, 12 வந்துடும். இங்கே பார் 14.56 3 சிக்னிஃபிகன்ட் டிஜிட்டுக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 இஸ் கிரேட்டர் தேன் 5, அதனால இந்த 5ல் +1 பண்ணால் 6 ஆயிடுது. அவ்வளோதான்டா. மீதி எக்ஸாம்பிள்ஸும் உன்னால் அதே மாதிரி கிளியராக பார்க்க முடியுதான்னு பார்த்துக்கோ. ஓகேவா? என்னது இங்கே பார் 5 இருக்குது, ப்ரீவியஸ் நம்பர் இஸ் ஆட், அதாவது 3, ஸோ இட் பிகம்ஸ் 4. இங்கே பார்த்துக்கோ 5 இருக்குது, ப்ரீவியஸ் நம்பர் இஸ் 6, ஸோ அப்படியே ட்ராப் பண்ணிடும். அவ்வளோதான். எஸ், கடைசியில் என்னடா இருக்குது 3499 அப்படின்னு இருக்கு. இதோட அது ஃபைனல் வேல்யூடா 1. திஸ் இஸ் ராங்டா கண்ணா. என்னது திஸ் இஸ் ராங். ஓகேவா? இது மட்டும் தப்பாக இருக்குது, இது நீ கண்டுக்காது, இது தூக்கி போட்டுரு. 34.99 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னால் அது வந்து 35 ஆகும்டா. என்ன ஆகும்? 35 ஆகும். அகெயின் நான் சொல்கிறேன், தேர் இஸ் சம்திங் ராங் வித் திஸ் ப்ரெசன்டேஷன், பார்த்துக்கோ, அதுதான் தப்பு. சரியா? ஓகே, அடுத்து ரூல்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வித் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அது என்ன சார்? இப்போ நம்ம எப்படி எரர் வந்துட்டு எப்படி ப்ரொபகேட் ஆகும் பார்த்தோமா, அது மாதிரி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை எப்படி யூஸ் பண்ணும் வைல் ஆடிங், சப்ராக்டிங், மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங், அதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பார்த்துக்கோ. இன் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஃபைனல் ரிசல்ட் should retain as many decimal places as are there in the number with the least decimal places. ஓகேவா? பார்த்துக்கோ, அடிஷன் சப்ராக்ஷனில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணல, லீஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த சம் ஆஃப் 12.4, 3.44, 0.027 அண்ட் சப்ராக்ட் பை 2.75. ஓகே, இல்லை இது ரெண்டும் தனித்தனி சம்மு. இதில் எதிராக லீஸ்ட் டெசிமல் பிளேஸு 12.4, அந்த ஒரு டெசிமல் பிளேஸ் தான் லீஸ்ட். சரியா? அப்போது நீ என்ன பண்ணுவ? சொல்யூஷன் ஸ்கிப் ஆகிருதுடா. சரியா? இதை நீ பண்ணிப்பாரு. பண்ணும்போது என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்டா. சம்மு கண்டுபிடிப்பேன், சம் கண்டுபிடிக்கும் போது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவேன். உனக்கு 3 டெசிமல் பாயிண்ட் வரைக்கும் உனக்கு ஆன்சர் வரும். ஆனால் நீ ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகேவா? என்ன பண்ணுவேன்? ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவேன். எக்ஸாம்பிள், இந்த சப்ராக்ட் சம்மில் பாரு, 2.75 by 0.3, 2.75லேருந்து 0.3 சப்ராக்ட் பண்ணால் உனக்கு 2.45 வரும். ஆனால் ஆன்சரை நீ 2.45 எழுதுவியா? இல்லைடா, எழுத மாட்டேன். நீ ஆன்சரை வெறுமனே வந்துட்டு 2.4 தான் எழுதுவேன். ஏன்னா வெறும் ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நீ ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? இதே வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வந்தாச்சு. இன் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் த ஃபைனல் ரிசல்ட் should retain as many significant figures as there are in the original number with the least significant figures. இப்போ பார், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு தான் நம்ம வந்துட்டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டுக்கே வரும். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு வெறுமனே லீஸ்ட் டெசிமல் பிளேசஸ் தாண்டா பார்த்தோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ உனக்கு 12 into 12 கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணுவடா? 12 into 12 144, பட் லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இஸ் 2. ஸோ நீ இதை எப்படி எழுதுவ? 1.4 into 10 power 2ன்னு எழுதுவேன். புரியுதா? என்ன பண்ணுவேன்? 1.4 into 10 power 2 அப்படின்னு எழுதிடுவேன். ஏன்னா ரெண்டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்க மாதிரி நீ வந்து எழுத ட்ரை பண்ணுற. என்ன பண்ணுற? ரெண்டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்க மாதிரி நீ எழுத ட்ரை பண்ணுற. சரியா? இது பண்ணால் ஓகேவா? புரிஞ்சுதா? ஈஸி. இப்போ அதே மாதிரி 25.0 divided by 4 பண்ணால் 6.25, பட் லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் என்னடா? 2 தான் இருக்குது. இல்லையடா, 3 இருக்கேடா. 25.0 இல்லை, 25.0ல் 3 இருக்குது. ஆனால் 4.0ல் வெறும் 2 தான் இருக்குது. ஸோ நீ ரெண்டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்க்கு அதை கம்மி பண்ணி எழுதிடுவடா. தட் இஸ் ஆல், சிம்பிள் அஸ் தட். ஓகேவா? சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறமா டைமென்ஷனல் அனாலிசிஸ் வந்துட்டோம். ஓகேவா? டைமென்ஷன்ஸ்னால் என்ன சார்? ஃபஸ்ட்டு பார்த்துலாமா? டைமென்ஷன்ஸ்னால் என்னடா? இப்போது நீ வந்துட்டு மாஸை மெஷர் பண்ணுற அப்படின்னா வந்துட்டு உன் டைமென்ஷன் வந்து m⁻1 இருக்கும். அதே லென்த்தை மெஷர் பண்ணுறேன்னா அவனோட டைமென்ஷன் வந்து l⁻1 இருக்கும். ஓகேவா? இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாரு, ஒரு லென்த்தையும் ஒரு மாஸையும் ஆட் பண்ண பார்த்துருக்கான். பண்ண முடியுமா? பண்ண முடியாது. உன்னால் ஒரு லென்த்தை கொண்டு போய் ஒரு மாஸ் கூட ஆட் பண்ண முடியாது. ஸோ நம்பர் 1 இஸ் ராங். அதே ஒரு லென்த்தையும் இன்னொரு லென்த்தையும் ஆட் பண்ணலாமா? எஸ், பண்ணலான்டா கண்ணா. இதோட டைமென்ஷனும் l⁻1, இதோட டைமென்ஷனும் l⁻1. சரியா? ஸோ உன்னோட ஆன்சரோட டைமென்ஷனும் l⁻1ல் இருக்கும், விச் இஸ் 1.5 meters கண்ணா. புரிஞ்சுதா? இப்போ பார்த்துக்கோ, இதில்
S equals UT plus half AT square இது இருக்கா இதில் நீ போயிட்டு எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிப்பாரு வெலாசிட்டி என்னது லென்த் பை டைம் இன்ட்டு ஒரு டைம் இருக்கும் டைம் கேன்சல் ஆச்சுன்னா UT ஒரு டைமென்ஷன் வெறும் எல் தான் இருக்கும் பார்த்தியா எஸ்ஸுக்கும் அதே டைமென்ஷன் எல் தான் இருக்குது புரிஞ்சுதா ஸோ உனக்கு எல்லா சைடுமே இப்போ யூடிக்கும் உனக்கு எல்னு தான் வரும் இது வந்து யூடி ஸ்கொயர்லடாகண்ணா இது ஏடி ஸ்கொயருக்கும் உனக்கு அதே மாதிரி எல் தான் வந்து டைமென்ஷனாக வந்து முடியும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா இதெல்லாம் வந்துட்டு உன்னோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அகெயின் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் லெட்ஸ் மேக் தி எர்த் ட்ரூலி ஆசம் அண்ட் லூமினஸ் அதே இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஞாபகம் வச்சுட்டினா இதெல்லாம் தாண்டா அதோட டைமென்ஷன்ஸ் நல்லா பார்த்துக்கூடா ஓகேவா கரண்ட்டுக்கு வந்து ஐ போடணும் டெம்பரேச்சருக்கு கே போடணும் ஓகேவா தட் இஸ் ஆல் இப்போது டு ஃபைண்ட் த டைமென்ஷனல் ஃபார்முலா இன் யூனிட்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே பார் ஃபோர்ஸுக்கு வந்து மாஸ் டைம்ஸ் ஆக்சிலரேஷன் ஓகேவா மாஸுக்கு எம் போடுவேன் ஆக்சிலரேஷனுக்கு என்னடா போடுவேன் ஆக்சிலரேஷன் வந்து வெலாசிட்டி பை டைம் வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அது எல்லாத்துக்கும் அதோட டைமென்ஷன்ஸை உள்ளே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் தி ஆன்சர் டாக்கண்ணா எப்படி இங்கே பார் வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஸோ லென்த் பை டைம் எல் பை டி அப்படி வரும் அதே ஆக்சிலரேஷனுக்கு அந்த எல் பை டி எல்டி பார் -1 பை டின்னு வரும் ஸோ எல்டி பார் -2 அப்படி வந்துடும்டா அவ்வளோதான் டைமென்ஷன்ஸ் ரொம்ப ஈஸி அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னது பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ் அப்படின்னா என்னடா இஃப் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் ஆர் நாட் சேம் த ஈக்குவேஷன் இஸ் ராங்டா என்னது அப்போது பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி என்னென்னா டைமென்ஷன்ஸ் ரெண்டு சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன்லையும் சேமாக தான் இருக்கும் அண்ட் அடிஷன் ஆர் சப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா அந்த டேர்மோட டைமென்ஷன்ஸும் ஒன்றாவே தான் இருக்கும் அதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ் ஓகேவா இஃப் அன் ஈக்குவேஷன் ஃபெயில்ஸ் கன்சிஸ்டன்சி டெஸ்ட் இட் இஸ் ப்ரூவ்ட் ராங் ஓகேவா என்னது கன்சிஸ்டன்சி டெஸ்ட் அதாவது டைமென்ஷன் எல்லாம் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத ஃபெயில் ஆச்சுனாலே அந்த ஈக்குவேஷன் தப்புன்னு அர்த்தம் அதுவே அது பாஸ் பண்ணுச்சுன்னா இட் இஸ் ரைட்னு அர்த்தம் இல்லை ஏன் எக்ஸாம்பிள் யோசிச்சுப்பார் நமக்கு தெரியும் S ஈக்குவல்ஸ் UT + ½ AT ஸ்கொயர் அப்படின்றது தான் கரெக்டுன்னு அதுவே நம்ம S ஈக்குவல்ஸ் UT + 3/4 AT ஸ்கொயர்னு போட்டாலும் அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக தான் இருக்கும் டைமென்ஷனலாக ஓகேவா என்னது டைமென்ஷனலாக அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் அது ஆக்சுவலாக கரெக்டாக இல்லை ஏன் ½ AT ஸ்கொயர் தான் கரெக்டு அதுதான்டா இங்கே கொடுத்துருக்கு ஓகேவா டைமென்ஷனலி கரெக்ட் ஈக்குவேஷன் நீட் நாட் பி ஆக்சுவலி அன் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் பட் டைமென்ஷனலி ராங் ஈக்குவேஷன் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும் ஓகேவா அவ்வளோதான் தட்ஸ் ஆல் சிம்பிள் அஸ் தட் ஓகேவா இப்போது deducing the relationship among physical quantities எப்படிடா கண்டுபிடிக்கலாம் இந்த சம்மு உனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த சம் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் சம் நானும் படிக்கிறேன் என்னது ஒரு சிம்பிள் பெண்டுலம் கன்சிடர் பண்ணிப்பியா ஒரு பாப் அட்டாச் ஆகிருக்கான் அதோட பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் தி சிம்பிள் பெண்டுலம் வந்து லென்த்லையும் மாஸ் ஆஃப் த பாப்லையும் ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டிலையும் டிபெண்டாக இருந்தா derive the expression for its time period using method of dimensions மட்டும் வச்சு நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா பண்ணுவ T equals K into Kன்றது கான்ஸ்டன்ட் ஓகேவா அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ K விட்டுரு என்னது K விட்டுட்டு L பார் X G பார் Y M பார் Zன்னு போட்டுக்கோ ஓகேவா இதெல்லாம் போட்டுட்டு நீ வந்துட்டு இந்த எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் X + Y T பார் -2Y M பார் G அப்படின்னு வரும் இப்போது இதையும் அந்த சைடில் இருக்குது ஈக்குவேட் பண்ணுவேன் X + Y = 0 அப்படின்னா X equals -Y அப்படியே வந்துடும் ஓகேவா அதான் பாரு X 1/2 வருது Y -1/2 வருது அதே மாதிரி இங்கே பாரு M பவர் Zன்னு இருக்குது M பார் G இங்கே M பார் 0ன்னு இருக்குது ஸோ Z வந்து உனக்கு 0ன்னு கிடச்சிரும் அதெல்லாம் கொண்டு போயிட்டு நீ இந்த ஈக்குவேஷன்லேயே திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு T equals K into L பார் ½ G பார் -½ அப்படின்னு வரும் அதான் வந்துட்டு T equals √L/G அப்படின்னு உனக்கு கிடச்சிரும் புரிஞ்சுதா ஸோ டைமென்ஷன் அனாலிசிஸோட அப்ளிகேஷன் எப்படி ஈக்குவேஷன் கரெக்டானு செக் பண்ணுறது ஒன்று அப்புறமா என்னடாக்கன்னா அந்த ஈக்குவேஷனுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்ஸையே நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது என்னது இன்னொரு ஒரு அப்ளிகேஷன் என்னடா நம்ம வந்து யூனிட்ஸ் கன்வெர்ட்டிங் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் அதையும் நம்ம வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் வச்சு பண்ணலாம்டா ஸோ அதுதான் வந்து யூசஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஸோ அதோட உங்களோட என்னது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டரை டக்குன்னு நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சீரீஸில் ஒரே ஷார்ட்டில் முடிச்சாச்சுராங்கண்ணா வேறு என்ன டவுட் இருந்தாலும்டா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸில் வேறு என்ன டவுட் இருந்தாலுமே ஜஸ்ட் புட் டவுன் இன் த கமெண்ட்ஸ் அண்ட் அடுத்த செகண்டில் வில் பி ஆன்சர்டா சரியா இதே மாதிரி அடுத்து நம்ம மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டர் 1 ஷார்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் until then this is Madhan signing off for Vedantu NEET Tamil until I see you all in the next video I'll be waiting bye take care